தன்னுடைய இந்திய கண்டத்தில் தமிழகத்திற்கு முக்கியமான இடமா தமிழகத்திற்கு கங்கை கொண்ட சோழான்புரத்திற்கும் மற்றும் முக்கியமான தூத்துக்குடி விமான நிலையத்தை திறப்பதற்கும் அவர் 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். இதில் அரசியல் இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க இருக்கிறார். இன்று மாலை 9 மணிக்கு தயவுசெய்து கூர்ந்து கவனிக்கவும். பிரதமருடைய பேச்சில் திமுக அமைச்சர்கள் அருகே உட்கார்ந்திருந்தாலும், தூத்துக்குடி எம்பி கனிமொழி அருகே உட்கார்ந்திருந்தாலும், காங்கிரஸ் அரசாங்கத்தில் தூத்துக்குடிக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதை குறிப்பிட்டு அதான் அவருடைய பேச்சில் ஒரு சாராம்சமாக நான் கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் பிரதமர் நரேந்திர மோடி விஜயம் ஆன்மீகமானது என்றால், நாளை காலை கங்கை கொண்டான் சோழபுரத்தில் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை படிக்க, அவர் அதனுடைய விளக்கத்தை கேட்க குறைந்தது 1 மணி நேரம் செலவழிக்க இருக்கிறார். இது ஆகிடுச்சு. இப்போ பாஜக கூட்டணி கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் குறைந்தது 1/2 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க